நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் வசனத்தை கேட்டபடினால் அவர்களுக்கு வசனம் பிரயோஜனப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே வேத வசனம் பலன் செய்கிறதா இருக்கிறது. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே வசனம் அவளுக்கு பயனற்றதாக பலமில்லாததாக பார்த்தோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மெய்யாகவே தேவ வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது தேவ பலன் செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வசனங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சொல்கிறவர்கள் ஒரு மனிதர்களாக இருந்தாலும் கூட சொல்லப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினாலே அதை தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்கின்ற போது நிச்சயமாகவே அதனுடைய பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எப்படி நம்மிடத்தில் இடைப்படுகிறாராம், அதற்கு முன்னிருக்கிற வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களிடத்திலே ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. ஒரு தகப்பனிடத்திலே மகன் பேசுவது போல, மகனிடத்திலே தகப்பன் பேசுவது போலதான் தேவனுடைய உறவாய் இருக்கிறது. அதனால் வசனம் என்பது தேவன் ஒரு மகனிடத்திலே பேசுகிற தகப்பனை போல இருப்பதினாலே இதை விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கிற போது அது நமக்கு பலத்தை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, நன்மையை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது. காரணம் இது தேவனுடைய வசனம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனிதனை பார்த்து சோர்ந்து விடுகிறார்கள். மனிதனுடைய தன்மைகள் மாறலாம், பிரசங்கிக்கிறவருடைய பிரசங்கங்கள் ஒருவேளை ஒரு சில நேரங்கள் குழப்பத்தை கொண்டு வரலாம், அவளுக்குள்ளாக மாற்றத்தை பார்க்கலாம். ஆனால் நம் வாழ்க்கையிலே இவையெல்லாம் தேவனுடைய வசனம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நமக்கு பலனை கொடுக்கும். நாம் அந்த அனுபவத்தில் போக நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தேவவசனமாக வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் இந்த வசனமானது நமக்கு பலமாயிருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, மனுஷனால் சொல்லப்பட்டாலும் கூட எல்லாம் தேவனுடைய வசனம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற அந்த வெளிப்பாடை, ஏற்றுக்கொள்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ஐயா. அதன் மூலமாய் நாங்கள் பலமடைவோம், தைரியம் அடைவோம், உற்சாகம் அடைவோம், இன்னும் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்வோம். கர்த்தாவே தேவனே, அப்பேற்பட்ட ஆண்டவரை அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.